இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான லிரிக்கல் வீடியோ வந்து கைன்மாஸ்டர் ஆப் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது, அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தேர்டாக இருக்க ஸ்கொயர் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாவுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு செம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போறேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க எந்த சாங்கை வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த சாங்கை சூஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஹாய் சொன்னா போதும் அப்படிங்கிற சாங் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து லிரிக்ஸை டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும் சாங்கோட லிரிக்ஸை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு சில லைன்ஸ் மட்டும் தான் டைப் பண்ண போகிறேன், அதனால நான் வந்து காப்பி பண்ணலை. ஸோ இப்போ அந்த லிரிக்ஸை கரெக்டாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லேயர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க சாங்கோடைய ஃபர்ஸ்ட் லைனை வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாண்ட்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து நிறைய விதமான ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ அதோடைய சைஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல வந்து வச்சிருங்க. ஸோ கரெக்டாக வச்சதுக்கு அப்புறமா கீழே ஷேடோ அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கலர் வந்து பிளாக்ல இருக்கும், அதை நீங்க ரெட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. அண்ட் அடுத்ததா கீழே க்ளோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்க. அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய கலரும் ரெட் கலர்ல சேஞ்ச் பண்ணிருங்க. ஸோ இப்போ நீங்க டைப் பண்ண டெக்ஸ்டோட லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க டைப் பண்ண டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன் அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அங்க போனதுக்கு அப்புறமா லெட்டர் பை லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து இதோட அனிமேஷன் ஸ்பீட் 1.0ல இருக்கும், அதை வந்து நீங்க 1.5க்கு சேஞ்ச் பண்ணிருங்க. இப்போ பேக் வாங்க. ஸோ பேக் வந்ததுக்கு அப்புறமா ஓவரால் அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து தேர்டா இருக்க ஃபிளிக்கர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்க சாங்ல வந்து நீங்க டைப் பண்ணிருக்க லைன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த வந்து இப்படி பர்பிள் கலர்ல மார்க் பண்ணிருங்க. ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா சேம் பிளேஸ்லயே நீங்க டைப் பண்ணிருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. நீங்க மொத்தமா ட்ரிம் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ப்ளிட் ஆன பாட்டை வந்து முன்னாடி இருக்க பாட்டுக்கு மேல வச்சிருங்க. ஸோ இப்படி வச்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டை சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணிட்டு இங்க இருக்க அனிமேஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனை வந்து டைப் பண்ணணும். அந்த லைனை வந்து கரெக்டாக நாம ஸ்ப்ளிட் பண்ண இடத்துலயே ஆட் பண்ணணும். ஸோ நீங்க மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போய் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குமே க்ளோ ஷேடோலாம் மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஒரு டெக்ஸ்டையே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து கீழே எடுத்துருங்க. ஸோ இப்போ அதோடைய லைனை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க.
சோ இப்போ இந்த லைனுக்கும் நாம முன்னாடி அப்ளை பண்ண அனிமேஷனையும் அப்ளை பண்ணிருங்க. சோ இப்போ இந்த லைன் கரெக்டா எங்க முடியுதோ அந்த இடத்தை வந்து மார்க் பண்ணுங்க. சோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணிருங்க. இப்போ ஸ்ப்ளிட் பண்ண பார்ட்டை அதுக்கு மேல வச்சிருங்க. சோ வச்சதுக்கு அப்புறமா ஸ்ப்ளிட் பண்ண பார்ட்டோட அனிமேஷன்ஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் லைன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இனிமே வாய்ஸ் கைடிங் இல்லாம நான் ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு போக போறேன். சோ இந்த லிரிக்ஸை வந்து எப்படி டைப் பண்றதுன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த டெக்ஸ்ட்டை ஒவ்வொரு தடவையும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதோடைய பார்ட்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு அங்க இங்கன்னு போயிடும். சோ நீங்க ஒவ்வொன்றையும் கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு மேல வச்சிடணும். சோ இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த லிரிக்ஸ் ஆட் பண்றதுல வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மேபி கொஞ்சம் சொதப்பலாம். பட் நீங்க மறுபடியும் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளூவெண்டா வந்துடும். சோ இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு எப்படி இமேஜ் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க எந்த இமேஜை வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. சோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லைட்டா இப்படி திருப்பி அந்த பிளாக் ஸ்கிரீனுக்கு மேல வச்சிருங்க. சோ அப்படி வச்சதுக்கு அப்புறமா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கிராப்பிங் ஆப்ஷன் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையில்லாத பார்ட்ஸை வந்து கிராப் பண்ணுங்க. சோ இப்போ மேல இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஷேப்ஸ்ல வந்து ஸ்கொயர் ஷேப்பை சூஸ் பண்ணுங்க. சோ இப்போ இங்க இருக்க ஃபெதர் லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க.
இப்போ மறுபடியும் அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ ஸ்கிரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வந்து வெளியே தெரியுது அப்படின்னா நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்டா இருக்க பிரைட்னஸ் லெவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா செகண்ட் அண்ட் தேர்டா இருக்க அந்த ரெண்டு ஆப்ஷனையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க இமேஜோட கலரை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கைன்மாஸ்டர் ஆப் மூலமா ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூட வரும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனுமே உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் மேக்கிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.